வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் ஆர்ஜே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஆர்ஜே இன்ஃபோ பாக்ஸ் சேனலில் பார்க்க போகிற தகவல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த புது வருஷத்துக்கான ஒரு மணி சேவிங் பிளான் தான் பார்க்க போகிறோம். அண்ட் இதில் வந்து நம்ம டெய்லி சேமிக்கிற பணத்தை எந்தெந்த வகையில் வந்து நம்ம எடுத்து சேவ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். பிகாஸ் நம்ம எடுத்து வைக்கிற பணத்தை ஒவ்வொரு வகையாக நம்ம சேமித்தோம் அப்படின்னா நமக்கு அதுக்கு தேவையான நம்ம கோலை வந்து ரீச் பண்ண முடியும். நம்ம வந்து சேமிக்கிற பணத்தை பிரித்து பல வகையில் சேமித்தோம் அப்படின்னா நம்ம நிறைய விஷயங்களை அச்சீவ் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் டெய்லி சேமிக்கிற அமௌண்ட்டை எதில் நம்ம சேமிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா தான் பார்க்க போகிறோம். அண்டு நிறைய மணி சேவிங் சேலஞ்சஸ் ஐடியாஸ் எல்லாம் நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அதுக்கு நிறைய வரவேற்பு இருக்குது. பிகாஸ் மக்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா சேவ் பண்ணோங்கிற எண்ணம் வந்து இப்போ எல்லாருக்கும் வந்துருச்சு. ஸோ இது ஒரு நல்ல விஷயம். பிகாஸ் நம்ம சேவ் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னாலே நம்ம ஒரு லெவலுக்கு முன்னேற முடியும். கண்டிப்பாக நம்ம கடன் பிரச்சனையிலேருந்து வெளியில் வரலாம். அண்டு நமக்கான கோல்ஸை ஈஸியாக அச்சீவ் பண்ணலாம். அண்டு லைஃப்பில் ஒரு லெவல் முன்னாடி போகணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேவ் பண்ணணும். ஸோ அதுக்கான ஒரு சேவிங் மெத்தடாக கண்டிப்பாக இது இருக்கும். அண்ட் இன்றைக்கி நான் சொல்ல போகிறது ஒரு ஐடியா தான். பிகாஸ் நம்ம டெய்லி எடுத்து வைக்கிற சொல்லி நிறைய மணி சேவிங் சேலஞ்சஸ் போட்டிருக்கோம். அந்த எடுத்து வைக்கிற பணத்தை நம்ம எப்படிலாம் சேவ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஐடியாவாக கண்டிப்பாக இந்த வீடியோ இருக்கும். அதனால ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் இது மட்டும் இல்லாமல் நான் முன்னாடி சொன்ன மாதிரி நம்ம சேனலில் நிறைய மணி சேவிங் ஐடியாஸ், சேலஞ்சஸ் அண்ட் போஸ்ட் ஆஃபீஸில் இருக்க ஸ்கீம்ஸ், இந்த மாதிரி மணி ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாமே இருக்குது. தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். அண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணியும் சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் தொடர்ந்து உங்களுக்கான வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். அண்ட் அடுத்தடுத்த வீடியோஸ் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கிட்டிங்கன்னா இனிமேல் நான் போடுற வீடியோஸ் கூட உங்களை இமீடியட்டாக ரீச் பண்ணும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த நியூ இயர் 2020-23க்கான மணி சேவிங் பிளான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மணி சேவிங் பிளான் வந்து நம்ம டெய்லி சேர்த்து வைக்கிற பணம், ஒவ்வொரு நாளும் நம்ம எடுத்து வைக்கிற பணத்தை எந்தெந்த வகையில் சேமிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அண்ட் முதல்ல அதுக்காக நம்ம சேவ் பண்ணணும். ஸோ நீங்கள் டெய்லி, வீக்லி ஆர் மந்த்லி சேலரி இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே இது வந்து சூட் ஆகும். அண்டு நம்ம எடுத்து வைக்க போகிற அமௌண்ட் எவ்வளோ அப்படிங்கிறத நான் பின்னாடி சொல்கிறேன். பட் இது வந்து எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு சிறு சேமிப்பு, அதாவது ஒரு ஸ்மால் சேவிங்ஸ் தான். ஸோ நம்ம டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் பணத்தை எடுத்து வைக்க போகிறோம். அண்ட் அந்த பணத்தை வந்து ஒவ்வொரு ஸ்கீம்லேயும் நம்ம வந்து சேவ் பண்ண போகிறோம். அண்ட் இதுக்கான ஒரு கோலை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ இந்த இயரில் நம்ம வந்து என்னென்னலாம் வாங்கணும்னு நம்ம நினச்சிருக்கோம், நமக்கு எதெல்லாம் தேவை அப்படிங்கிற கோலை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கான பணத்தை அதில் சேவ் பண்ணோம் அப்படின்னா எல்லா தேவைகளையும் நம்ம வந்து பூர்த்தி செய்ய முடியும். ஸோ முதல்ல நம்ம சேவ் பண்ணணும் அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக நம்மளோட எக்ஸ்பென்சஸை கண்ட்ரோல் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் தேவையில்லாத செலவுகளை சுத்தமாக நம்ம நிறுத்த ட்ரை பண்ணணும். அப்போ தான் நம்மளால் நிறைய பணத்தை சேவ் பண்ண முடியும். அண்ட் அடுத்தது நாம் இப்போ செய்ய போகிறது வந்து பார்த்திங்கன்னா டெய்லி சேவிங். ஸோ ஒவ்வொரு நாளும் நம்ம அமௌண்ட் எடுத்து வைக்க போகிறோம். ஒரு 1 இயர்க்கு நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன ஸ்கீமில் நம்ம சேவ் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாவும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த 1 இயர் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் அடுத்தடுத்த வருஷம் இதே கண்டினியூ பண்ணலாம், இல்லை அதிகமான அமௌண்ட் டாப் அப் பண்ணலாம், இல்லை இன்னும் வேறு ஸ்கீம்ஸ்லேயும் கூட நீங்கள் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு 1 இயர்க்கு நீங்கள் உங்கள் கோலை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு டெய்லி இந்த அமௌண்ட்டை வந்து சேவ் பண்ணுங்கள். அண்ட் சேவ் பண்ணுற அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 150 ருபீஸ். ஸோ டெய்லி வெறும் 150 ரூபாய் எடுத்து வச்சா போதும். இதையே வந்து நம்ம 5 விதமாக சேமிக்கலாம். ஸோ 150 ரூபாவை நம்ம 5 விதமாக எப்படி சேமிக்கலாம் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு நாளைக்கு 150 ரூபான்னு சொல்லியிருந்தேன். ஸோ அப்படி பார்க்குறப்ப மாதம் நம்ம எவ்வளோ சேவ் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 நாளில் நம்ம 4500 ரூபா வரைக்கும் நம்ம சேவ் பண்ண முடியும். ஸோ நம்ம டெய்லி 150 ரூபா எடுத்து வைக்கிறப்ப ஒரு மாதம் சேர்ந்த அப்புறமா 4500 ரூபா ஆகுது. அந்த பணத்தை நம்ம எப்படி பிரித்து சேவ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா ரெக்கரிங் டெபாசிட். இந்த ரெக்கரிங் டெபாசிட் வந்து பார்த்திங்கன்னா பேங்க்லேயும் இருக்குது, போஸ்ட் ஆஃபீஸ்லேயும் இருக்குது. நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். பிகாஸ் நம்ம சிறு சேமிப்பு, அதாவது மாதம் கொஞ்சம் கொஞ்சமாக சேமிக்கிறதுக்கான ஒரு நல்ல சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா ரெக்கரிங் டெபாசிட். பிகாஸ் நீங்கள் வீட்டில் சேர்த்து வைக்கிறத விட இதில் நம்ம சேர்த்தோம் அப்படின்னா நமக்கு அதுக்கான கூடுதலாக வட்டியும் நமக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் இருக்கிறத விட ரெக்கரிங் டெபாசிட்க்கு அதிகமான வட்டி கிடைக்கிறதுனால நம்ம வந்து இதில் சேவ் பண்ண முடியும். அண்ட் இதில் வந்து போஸ்ட் ஆஃபீஸில் வந்து 5 வருஷம் சேமிக்கிற மாதிரி இருக்குது. பேங்க்கில் வந்து நீங்கள் 6 மாதத்துலேருந்து 10 வருஷம் வரைக்கும் எப்படி வேணுமோ நம்ம டென்யூர் வந்து சூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் எவ்வளோ நாள் சேமிக்க போகிறீங்கன்றதை பொறுத்து போஸ்ட் ஆஃபீஸை இல்லை பேங்க்கான்றதை சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் வந்து நம்ம சேமிக்கிற பணம் இப்போ மொத்தம் 4500 நம்ம வந்து ஒரு மாதத்துக்கு சேமிக்கிறோம் இல்லையா, 150 ரூபா எடுத்து வச்சா அதில் ஒரு 500 ரூபாவை நீங்கள் ரெக்கரிங் டெபாசிட்டில் போடுங்க. பிகாஸ் ரெக்கரிங் டெபாசிட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஃபிக்ஸடான அமௌண்ட்டு நம்ம போட வேண்டியது. ஸோ எல்லா மாதமும் நம்ம போடணும். ஸோ 500 ரூபா அப்படின்னு எடுத்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட அந்த வருஷத்தில் 12 மாதம் நீங்கள் வந்து மாதம் 500 ரூபா போட்டிங்கன்னா 6000 ரூபா உங்களால் சேமிக்க முடியும். அண்ட் அதுக்கான வட்டியும் நமக்கு
கிடைக்கும். போஸ்ட் ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா 5.8% வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் நமக்கு அதில் கிடைக்குது. அண்ட் இன்னொரு ஆப்ஷன் நம்ம சேமிக்கிற பணத்துலன்னு பார்த்தீங்கன்னா கோல்டு சிட்டு போடலாம். கோல்டு சிட் வந்து பார்த்தீங்கன்னா நகை கடைகளில் 11 மாதம் கோல்டு சிட் இருக்குது. ஸோ நீங்கள் 11 மாதம் சிட்டு போடலாம். அண்ட் நம்ம 12 மாதம் சேமிப்போம். சேமிக்கிற காசை நம்ம வந்து எக்ஸ்ட்ராவாக போட்டு நகை கூட எடுத்துக்கலாம். அண்ட் இந்த மாதிரி நம்ம போடுறப்ப இதில் வந்து ரூ. 1500 நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். அந்த ரூ. 1500 வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் 2 சீட்டா போடலாம். நிறைய கடைகளில் பார்த்தீங்கன்னா, இப்போ காம்ப்ளிமெண்டரி கிஃப்ட் குடுக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஜிஆர்டிலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நம்ம எவ்வளோ அமௌண்ட்டுக்கு நம்ம வந்து சீட்டு போடுறோமோ, அதுக்கேற்ற மாதிரியான கிஃப்ட் வந்து நமக்கு தருவாங்க. ஸோ நீங்கள் இந்த ரூ. 1500 வந்து 2 சீட்டா போட்டிங்க அப்படின்னா, உங்களுக்கு 2 கிஃப்ட் வந்து கிடைக்கும். ஸோ ரூ. 1500 ரூ. 1000 ஒரு சீட்டாவும், ரூ. 500 ஒரு சீட்டாவும் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா, 2 விதமான கிஃப்ட் கிடைக்கும். ப்ளஸ் நமக்கு அதுக்கான சேமிப்பும் வந்து 2 ஸ்கீம் நம்ம போடுறப்ப நமக்கு வந்து அமௌண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, இதில் ஒரு ரூ. 12,000 12 மாதம் சேமிச்சிங்கன்னா, இதில் ஒரு ரூ. 6,000 ரூ. 18,000 நம்ம வந்து நகை எடுத்துக்க முடியும். அண்ட் சிட்டு போடுறப்ப நம்ம வேஸ்டேஜ் இல்லாமல் நம்ம நகையும் எடுக்க முடியும். ஸோ அதுவும் வந்து அடிஷ்னல் அட்வான்டேஜ். நம்ம சேவ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி சிட் போட்டோம் அப்படிங்கிறப்ப நகைங்களுக்குலாம் 18% வரைக்கும் நமக்கு வேஸ்டேஜ் இல்லை. ஸோ அந்த பணம்லாம் வந்து நமக்கு சேவ் ஆகும். ஸோ இது மூலயமா நமக்கு லாபமும் இருக்கும். நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி வீட்டில் நம்ம எடுத்து வைக்காம, நம்ம சேமிக்கிற பணத்தையே இந்த மாதிரி ஒவ்வொரு வகையாக நம்ம சேமிச்சோன்னா, அதில் நமக்கு லாபமும் கிடைக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, பிபிஎஃப் பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட். நீங்கள் சேமிக்கிற பணத்தில் உங்களுக்காக லாங் டேர்முக்காக போடணும்னு நினச்சிங்கன்னா, மாதம் ரூ. 500 நீங்கள் அதில் சேமிச்சுட்டே வரலாம். அண்ட் இது வந்து 15 வருஷம் நம்ம சேமிக்கணும். ஸோ நீங்கள் இனிஷியலாக ஆரம்பிக்கும் போது ரூ. 500 ஆரம்பிச்சிங்க அப்படின்னாலே ஒரு வருஷத்துக்கு ரூ. 6,000 நம்ம இதில் சேமிக்க முடியும். அண்ட் உங்களோட சம்பளம் உயர உயர உங்களோட சேவிங்ஸ் அதிகப்படுத்துறீங்க அப்படிங்கிறப்ப இதில் அதிகமான அமௌண்ட்டை கூட நம்ம ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ நம்ம மினிமம் 500 மேக்ஸிமம் வந்து நீங்கள் ஒரு வருஷத்துக்கு ஒரு ஃபைனான்ஷியல் இயரில் ரூ. 1,50,000 வரைக்கும் நம்ம பிபிஎஃப்ல வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஸோ நீங்கள் எவ்வளோ சேமிக்கிறீங்களோ அடுத்தடுத்த வருஷம் அதிகமான சேமிப்பு பண்ணும்போது கண்டிப்பாக பிபிஎஃப்ல இன்னும் அதிகமான பணத்தை நீங்கள் சேவ் பண்ணிகிட்டே வாங்க. கண்டிப்பாக அது உங்களோட ஃப்யூச்சர் கோல்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சிட்டு, நம்ம ஏழை சிட்டுலாம் இருக்கும் இல்லைங்களா? ஸோ அதில் வந்து ஒரு ரூ. 1,500 நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்ப நீங்கள் வந்து நமக்கு சிட்டு வந்து பார்த்திங்கன்னா 10 மாதம் சிட்டு இருக்கும். பட் நம்ம 12 மாதம் இந்த காசு எடுத்து வைக்கிறோம். ஒரு வருஷத்துக்கு நான் கால்குலேட் பண்ணியிருக்கேன். ஸோ 10 மாதத்துக்கு நீங்கள் சிட்டு கட்டும் போது ரூ. 15,000 சிட்டு வரும். அண்ட் அது இல்லாமல் நம்ம இன்னும் 2 மாதம் எடுத்து வச்சோன்னா ரூ. 18,000 நம்ம இதில் சேமிக்க முடியும். இந்த சிட்டு வந்து எதுக்காக போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா, வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கணும் அப்படிங்கிறப்ப கடன் நம்ம கொடுத்து வாங்கலை அப்படின்னா, சிட்டு போட்டு அந்த காசை முதலே எடுத்து கூட நமக்கு தேவையான பொருள் அர்ஜென்ட்டாக ஏதாவது நம்ம வாங்கணும் அப்படின்னு நமக்கு தேவையான பொருள் இருந்துச்சுன்னா நம்ம அதை வாங்கிக்க முடியும். அண்ட் இல்லை உங்களுக்கு ஏதாவது ஒரு கடன் இருக்குது, அதை அடைக்கணும், மாதம் வட்டி கட்ட முடியலன்றவங்க கூட சிட்டு போட்டு முதல்ல எடுத்து அந்த கடனை அடைச்சிடலாம். ஸோ இந்த மாதம் நம்ம அந்த பணத்தை வந்து கட்ட முடியும். ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க சிட்டில் போட்டிங்கன்னா உங்களோட கடனும் அடையும். அட் த சேம் டைம் உங்களோட சேவிங்ஸும் வந்து அதிகமாகும். ஸோ இந்த மாதிரி நம்ம சிட்டு ரூ. 1,500 போட்டோம் 10 மாத சிட்டுன்னும் போது ரூ. 15,000. ஸோ வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்கணும்னாலும் வாங்கிக்கலாம், இல்லை உங்களுக்கான கடன் அடைக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் அடைச்சிக்க முடியும். ஸோ இதுவும் ஒரு ஆப்ஷன். இதுலேயே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வருஷத்துக்கு ரூ. 18,000 வரைக்கும் சேவ் பண்ண முடியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி ஃபண்ட். எமர்ஜென்சி ஃபண்டுங்கிறது நீங்கள் ஒரு ரூ. 500 மாதம் எடுத்து வச்சிங்க அப்படின்னா கூட நம்ம ஒரு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ரூ. 6,000 வரைக்கும் நம்மளால் சேவ் பண்ண முடியும். இந்த பணம் வந்து நமக்கு ஏதாவது அவசர தேவை இருக்கிறப்ப நம்ம இந்த பணத்தை யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம கடனாக எங்கேயோ வாங்காமல், இல்லை ஏதாவது ஒரு மருத்துவ செலவு எது இருந்தாலும் அந்த டைமில் வந்து இந்த எமர்ஜென்சி ஃபண்டை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், வெளியில் கடன் வாங்காமல். அண்ட் இதில் நமக்கு செலவு இல்லைனாலும் இந்த பணத்தை வந்து அடுத்த வருஷம் நீங்கள் ஒரு சேவிங்ஸாவோ எஃப்டியாகவும் போட்டுக்கலாம். ஸோ நம்ம சேமிக்கிற பணத்தை இந்த மாதிரி பிரித்து நம்ம சேவ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எல்லா கோலையும் அச்சீவ் பண்ண முடியும். நீங்கள் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ண முடியும், ரெக்கரிங் டெபாசிட்டில் போட்டு அதுக்கான வட்டி நமக்கு கிடைக்கும். அண்ட் உங்களோட ஃப்யூச்சர் கோல்க்காக பிபிஎஃப்ல இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா நம்மளோட பிற்காலத்துக்கான கனவுகள், அதாவது நம்ம ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் இல்லை நம்ம குழந்தைங்களோட படிப்புக்கு, காலேஜுக்கு அந்த மாதிரி டைமில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்டு சிட்டு போடுறப்ப கடன் அடைக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கலாம். ஸோ எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படிங்கிறது நம்ம அவசர தேவைக்கு பயன்படுத்திக்கலாம். அது மூலயமா கடன் வாங்காமல் இருக்க முடியும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு அமௌண்ட்டு சேமித்தாலும் அதை பல வகையில் நம்ம ஈஸியாக வந்து சேவ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா அதிகமான ரிட்டர்ன்ஸ் நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த ரூ. 4,500 அதாவது டெய்லி ரூ. 150 நம்ம சேமித்தாலே இவ்வளோ விஷயங்களை நம்மளால் பண்ண முடியும். ஸோ நீங்களும் சேவ் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்ப உங்களுக்கான கோலை பொறுத்து நீங்கள் இதில் அமௌண்ட் வேறுபடலாம். பட் இந்த மாதிரி நம்ம பிரித்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்றப்ப நிறைய விஷயங்களை நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும். அண்ட் கண்டிப்பாக இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல பயனுள்ள தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்ஜே. நன்றி, வணக்கம்.